தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவர் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். யூத நாட்டின் சூழ்நிலைகளை குறித்து இங்கு சொல்லப்பட்ட யூத நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இஸ்ரேல் என்ற வடக்கு ராஜ்யத்தை ஒம்ரி என்று சொல்கிறான ராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பேர் அத்தாலியாள். இவள் யூத ராஜாவாகிய யோராமுடைய மனைவியாக அவள் இணைக்கப்பட்டார். அந்த யோராம் அத்தாலியால் மகன்தான் அகசியா. இவன் எகுவினால் கொலை செய்யப்பட்ட போது இந்த அகசியா எகு என்றதான படைத்தலைவினாலே கொலை செய்யப்பட்ட போது இந்த அத்தாலியால் என்ன செய்கிறாள்? அவனுக்கு பின்பதாக யாருமே ராஜ பதவிக்கு இல்லாததினாலே தான் அரசியாக முடிசூட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகளே கொலை செய்து போடுகிறார். எல்லாரும் இப்படிப்பட்ட ராட்சியத்தையை பேய் சுபாவம் உள்ளவர்களை எங்கும் பார்த்திருக்க முடியாது. கொலை செய்கிறார். அப்பொழுது அங்கே யோராமுடைய இளைய குமாரனாகிய யோவாசை, இந்த யோராம் என்றுதான இந்த ராஜாவுடையதான சகோதரி யோசேபியால் அவள் காப்பாற்றி, அவளும் அவளுடைய கணவரும் அவருடைய கண்களுக்கு மறைத்து தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலே வைத்து அவர்களை என்ன செய்கிறார்கள்? பாதுகாக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் பாதுகாத்து 7ஆம் ஆண்டு இந்த யோய்தா என்று சொல்லப்படுகிற அந்த ஆசாரியன் இந்த யோவாசை ராஜாவாக முடிசூட்டுகிறார். இந்த 7 வயதிலே இந்த யோவாஸ் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். இவ்விதமாக இந்த ஒரு பிசாசின் கையிலிருந்து ராஜ வாரிசு இருக்கக்கூடிய ராஜாவை காப்பாற்றி ராஜாவாக அவரை முடிசூட்டுவதில் இந்த யோசபியாளுக்கும் இந்த ஆசாரியனாகிய யோய்தாக்கும் மிகப்பெரிய பங்கு என்ன செய்தது இருந்தது. அதில் ராஜாவாக்கினது மாத்திரமல்ல, இந்த ஆசாரியனாகிய அந்த யோய்தா தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுமையும் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அற்புதமான ஒரு ராஜாவாக நடத்தி கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த காரியங்களிலே ராஜாவை குறித்து வாசிக்கும் போது அந்த யோசியா வாழ்க்கையில செய்த 4 காரியங்கள், அவன் காப்பாற்றப்பட்டான், வளர்க்கப்பட்டான், அது மாத்திரமல்ல அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான், 4ஆவதாக அவன் வழிநடத்தப்பட்டான். இன்றைக்கும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பார்வையிலே ராஜாக்கள் இருக்கிறார்கள்.
இந்த ராஜாக்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் வளர்ச்சி எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் ராஜாக்களாக அவர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த ராஜாக்களை நாம் வழிநடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பார்வையிலே ராஜாக்கள் யார்? அதான் ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய பார்வையிலே ராஜாக்கள் யார்? நீங்கள் கடந்த காலங்களிலே நம்முடைய சபையில இவ்விதமான ஒரு சத்தம் கேட்டதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தங்கமே தங்கமே, சுத்த தங்கமே, சொக்க தங்கமே அப்படிங்கிறத அந்த சத்தத்தை கேட்டிருப்பீங்க. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், அவர்களை நாம் எப்படி அழைத்தோம் என்று சொன்னால், தங்கம் என்றும் சுத்த தங்கம் என்றும் சொக்க தங்கம் என்று சொல்லி அழைத்தோம். இவர்கள்தான் ராஜாக்கள். கடந்த நாட்களிலே நாம் 1105 பிள்ளைகளை எடுத்திருக்கிறோம் என்றால் நாம் சந்தித்திருக்கிறோம். 1155 பிள்ளைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இவர்கள்தான் ராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டிய ராஜாக்கள். அப்போ இந்த ராஜாக்களை நாம் முடிசூட்டி அல்லது ஏற்படுத்தி அவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறந்துட்டாங்க. யோசியா பிறந்துட்டான். சின்ன பச்சை பிள்ளை, அது பச்சை பிள்ளை. ஆனால் அத்தாலியால் ஒரு வெறி கொண்ட ஒரு ஆவி, அத்தாலியின் ஆவி இன்றைக்கு என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. அத்தாலியாலினுடைய ஆவி பயங்கரமாக கிரியை செய்கிறது. அன்றைக்கு மூர்க்க வெறி கொண்டு யார் என்று பாராதபடிக்கு ராஜ வம்சத்தை அழிக்கும்படிக்கு, ராஜகுமாரை அழிக்கும்படிக்கு வெறி கொண்ட, இரத்த வெறி கொண்ட அந்த அத்தாலியாளுடைய ஆவி அன்றைக்கு கிரியை செய்தது. ஆனால் அதிலே ஒரே ஒரு ராஜகுமாரன் மாத்திரம் விஷயப்பட்டான். அவன் காப்பாற்றப்பட்டான். அவன் மட்டும் அவன் காப்பாற்றப்பட்டான். இல்லை என்றால் தாவீது வம்சமே அழியக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கும். ஆக இந்த அத்தாலியுடைய ஆவியிலிருந்து இந்த ராஜாக்களை காப்பாற்றக்கூடியதான மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு சொல்லி சொன்னார். 2 நாளாகமம் 22வது அதிகாரத்திலே 2-3 வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாய் இருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். துன்மார்க்கம், அதான் அத்தாலியாள் என்று சொன்னால் துன்மார்க்கம். இந்த அத்தாலி ஆவிட்டதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்மார்க்கத்தினுடைய ஆவியிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே என்ன செய்கிறது? இருக்கிறது. துன்மார்க்கம் என்றால் என்ன? துன்மார்க்கம் என்றால் என்ன? நல்ல நோக்கத்தோடு செயல்படாதபடி தீய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு செயல்களும் துன்மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல நோக்கத்தோடு செயல்படாதபடி தீய நோக்கத்தோடு தீங்கிழைக்கும் செயல்களை செய்யக்கூடிய எவனும் துன்மார்க்கம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த நிலையிலே இன்றைக்கு இந்த அத்தாலியின் ஆவி, துன்மார்க்கத்தின் ஆவி, பிள்ளைகளை அழிப்பதற்காக, தீங்கு செய்வதற்காக பல விதங்களில் என்ன செய்கிறது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவளுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொன்னால் இதிலே 10வது வசனத்தை வாசிப்போம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி
யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். யாவரையும் சங்காரம், கொலைகார ஆவி அது. கொலைகார ஆவி, கொலை பண்ணுகிற ஒரு ஆவி. பிள்ளைகள் ராஜவம்சத்தை சேர்ந்த அனைவரையும் கொலை செய்யக்கூடிய ஆவி. யார் ராஜாக்கள்? யார் ராஜாக்கள்? யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ராஜாக்கள். அந்த ராஜாக்களை அவர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யவும் அவர்களை சிறு வயதிலேயே அழித்து கொடும்படியாக தீவிரமாய் பாய்ந்து வரக்கூடியதான அந்த ஆவிதான் இந்த ஆவி என்று நினைச்சுக்கிறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு கொலை செய்யக்கூடிய ஆவின்னு சொல்லும்போது என்னத்தை கொலை செய்ய போறாங்க நீங்க நினைக்கலாம். பாவம் செய்ய வைத்து தவறான ஆராதனைக்குள்ளே நடத்தி ஒழுக்கக்கேடான காரியங்களை கற்றுக் கொடுத்து அல்லது தவறான செயல்களுக்கு உட்படுத்தி அவளுக்கு தீமை செய்து அழிக்கக்கூடியதுதான் இன்றைக்கு நாம் காண்கிற அநேக காரியங்கள். இந்த பிள்ளைகளை அழிப்பதற்கு பல விதமான நிலைகளிலே இந்த அத்தாலியனின் ஆவி கிரியை செய்கிறது. ஸ்மார்ட் போனை கையில் எடுத்துட்டா அதில் வரக்கூடிய அநேகத்தை பிள்ளைகளை துன்மார்க்கமாக அவரை நடத்துவதற்கு ஏதுவாக, தீங்கு செய்வதற்கு ஏதுவாக, பிள்ளைகளை அழிப்பதற்கு ஏதுவாக அநேக காட்சிகள். அல்லது பள்ளிக்கு போனால் பள்ளியிலே அநேக காரியங்கள், அல்லது சினிமா, அரசியல் என்று சொல்லி எங்கு போனாலும் சரி இந்த பிள்ளைகளை அழிச்சு விடுவதற்காக தவறான நிலைகளிலே அவர்களை கொண்டு போய் அவரை அழித்து விடுவதற்காக பலவிதமான காரியங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளதான ஆவி ராஜாக்களை அழித்துவிடும். இன்றைக்கு நம் கையிலே ஆண்டவர் 1105 ராஜாக்களை, குழந்தைகளை, வம்சத்தில் உள்ளவர்களை தேவன் நம்முடைய கையில கொடுத்துட்டார். எத்தனை அதை நம்புறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்களே நினைத்து கொள்ள வேண்டும், நான் காப்பாற்ற வேண்டும். இந்த ராஜாக்களை நாம் காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றுவது? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் சவால். வருஷந்தோறும் நாம் விபிஎஸ் நடத்துகிறோம். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் நம்மிடத்திலே படிக்கிறார்கள், பிறக்கிறார்கள், ஆனால் அழிக்கப்படுகிறார்கள். யாராலே? அத்தாலியரின் ஆவினாலே. விபிஎஸ்ல வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஏராளம், தேவனுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஏராளம். ஆனால் அவர்களை எங்கே என்று கேட்டால் அவர்கள் எல்லாம் அத்தாலியன் ஆவி அவர்களை அழித்து போட்டு விட்டது. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ராஜகுமாரர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். ராஜகுமாரர்களையும் காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றுவது? ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகள் இருக்கிறது. எங்கேயெல்லாம் நாம் நடத்தினோமோ, எங்கேயெல்லாம் யார் ஆசிரியர்களாக இருந்து நடத்தினோமோ, வாலண்டியர்ஸ் இருந்து நடத்தினோமோ, யார் எந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து சத்தியத்தை கற்றுக் கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும், நாம் கொண்டு வர வேண்டும். கையில் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சத்துரு தொடாதபடி, தீங்கு செய்யாதபடி, அழிக்காதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பிள்ளைகளை ஒளித்து வைக்க வேண்டும். அத்தாளுடைய ஆவி காணக்கூடாதபடி அந்த பிள்ளைகளை ஒளித்து வைக்க வேண்டும். அவங்க எங்க ஒளிச்சு வச்சாங்க? 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அப்ப அந்த பிள்ளைகளை என்ன செய்ய சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து சத்துடைய கண்களுக்கு தப்பு வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை இயேசு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க வேண்டியதும் அதே சமயத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து
அவர்களை மறைத்து வைக்க வேண்டியது, பிசாசு தொடாதபடி காக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னா, எவ்வளவு பிரயாசம் பாருங்க, எவ்வளவு பிரயாசம், எத்தனை நாள் ஜெபங்கள், எவ்வளவு ஆயத்தங்கள், எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். குடும்பத்தை கவனிக்க முடியல, நம்முடைய செலவுகளை குறைத்து கொண்டு, நம்முடைய வசதிகளை குறைத்து கொண்டு, அந்த பிள்ளைகளுக்காக பட்ட பிரயாசத்தை நாம் இந்த நாளிலே காணத்தக்கதாக சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வசனத்துக்குள்ளே என்ன செய்து கொள்ள வேண்டும்? மறைக்க வேண்டும். வசனத்துக்குள்ள மறைக்கணும், பிள்ளைகளை வசனத்துக்குள்ள மறைக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அத்தாலியாரின் ஆவி எந்த விதத்திலும் அவங்க தீங்கு செய்யக்கூடாது. தவறான போதனைகளை கொடுத்து திசை திருப்பக்கூடிய நிலைகளிலே அவங்க பல இடத்துக்கு பிள்ளைகள் போவாங்க. திருமண வீட்டுக்கு போவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, பள்ளிகளுக்கு போவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க. போகிற இடங்களிலெல்லாம் அந்த அத்தாலியின் ஆவி எந்த விதத்தில் கிரியை செய்து அவர் வஞ்சிக்காதபடிக்கு காப்பாற்ற வேண்டிய மிக 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 அவசியமான சூழல் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு யார் தேவை என்று சொன்னால், இன்றைக்கு யார் தேவை? நமக்கு எப்படிப்பட்டதான இருதயம் இருக்க வேண்டும் சொன்னால், நாம் யாராய் இருக்க வேண்டும்? யோசேப்பியாள்களை போலவும் யோய்தாவை போலவும் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, யோசேப்பியாளை போல இருங்க, யோய்தாவை போல இருங்க. அல்லேலூயா. இவங்க தான் என்ன செய்தாங்க? காப்பாற்றினவர்கள். யோசேப்பியாள் காப்பாற்றினால் உயிருக்கு ஆபத்து தான். தெரிஞ்ச அத்தாலியா ஆவி கொன்றும், அழித்து போட்டு விடும். ஆனாலும் காப்பாற்றினாள், பாதுகாத்தாள். யோய்தா இருவரும் சேர்ந்து அவர்கள் நேசித்தார்கள், காப்பாற்றினார்கள். இன்றைக்கு நம்ம காப்பாற்ற வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு, உத்தரவாதம் நம்முடைய கையில் இருக்கிறது. வருங்கால ராஜாக்களை காப்பாற்ற வேண்டியோம். அல்லேலூயா. 6 ஆண்டுகள் அவன் 7வது வயதுல ராஜாவாகிறாரு. அப்போ பிறந்த பச்சை பிள்ளையாத்தான் அரிசிருக்கிறாரு, அவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், கிறிஸ்துக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். பச்சை பிள்ளை போல தான் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆனால் கிறிஸ்துவுக்கு யார்? அவர்கள் எல்லாம் குழந்தைகள். அல்லேலூயா. அவர்கள் குழந்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அந்த குழந்தையை என்ன செய்யணும்? 6 வருஷம் வளர்க்கறது சாதாரண காரியமா? பெரிய பசங்களை வளர்த்துடலாம், ஆனா பச்சை பிள்ளை எப்படி வளர்க்குறது? இது யார்கிட்ட போய் கேட்கணும்னு சொன்னா, தாய் மாட்டை தான் கேட்கணும். எப்படிங்க வளர்த்தீங்க உங்க பிள்ளைய? என்ன கஷ்டம் இல்லையா? என்ன கஷ்டம். இந்த தம்பிமாருக்கு புரியாது அதெல்லாம். எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியாது. ஏம்மா என்னை பெத்தேன்னு கேட்பான். அவன் ஓங்கி ஒரு அரை போடணும் கணத்தில். நாளைக்கு உடனே அந்த மாதிரி கேட்பான். அல்லேலூயா. உன்னை வளர்க்குறதுக்கு என்ன பாடு, உனக்காக பிரசவ வேதனை பட்ட பாடு கொஞ்சம் நச்சோமா? உன்னை வளர்க்குறதுக்கு பட்ட பாடு. நீ சும்மாவா இருப்ப? அரை மணி நேரத்துக்கு ஒருக்க எனக்கு பால் வேணும்னு அழுவ. நைட் தூங்க விட மாட்டேன். ஐயோ தூக்கம் இல்லை, நினைச்சது சாப்பிட முடியாது. ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த குழந்தை எடுத்து அப்படி வளர்த்தாங்க. பிள்ளைகளுக்கு பொதுவாக என்ன செய்வாங்க? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கப்ப என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். சில பிள்ளைங்க 1 மணி நேரத்துக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. அது என்ன செய்யும்? சில குழந்தை எப்படி தான் இருக்கும்? நமக்கு டே ஷிஃப்ட்னா அதுக்கு என்ன செய்யுது? நைட் ஷிஃப்ட். நமக்கு அந்த தாய்மாருக்கு நைட் ஷிஃப்ட்டும் கிடையாது, டே ஷிஃப்ட், 24 ஹவர்ஸ் ஷிஃப்ட். என்ன கஷ்டம். இதே போலதான் நாம் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பக்கத்தை சொல்லுங்களேன், இந்த 1105 பிள்ளைகள் அப்படித்தான் வளர்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. எப்படி வளர்க்கணும்? எப்படி வளர்க்க வேண்டும்? 1 பேதுரு 2:3. நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா டெய்லி என்ன செய்யணும், அப்பப்போ வசனம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பிள்ளைகளை உற்றப்படாது, ஆகாரம் கொடுக்காம உற்றப்படாது. நம்ம பிள்ளைகளுக்கு வசனம் சொல்ல முடியும். எப்போ பார்த்தாலும் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிறந்த பிள்ளைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கறது, குறைஞ்ச 2 மணி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், பால் கொடுக்கணும். இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளை சொல்லி 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 நடக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை நல்ல ஆகாரத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல ஜெபத்திலே வளர்க்க வேண்டும். ஜெபம் பண்ண கூட சேர்ந்து பிள்ளைகளை ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு காரியத்துக்கும் விசுவாசத்தை கொடுத்து வளர்க்கணும், விசுவாசத்தை கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைகளை ஒழுக்கத்திலே நடத்த வேண்டும். பிள்ளைகளை வைராக்கத்தில் வளர்க்கணும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், நேரம் செலவு பண்ணணும். பக்கத்தில் சொல்லுங்களேன், இந்த பிள்ளைகளை உற்றப்பட நேரம் செலவு பண்ணுங்க, நேரம் செலவு பண்ணுங்க. ஒருத்தரை விட்டுறாதீங்க. இனிமே தான் வேலை நிறையா இருக்குது. உண்மைதானா? இனிமே தான் நினைச்சது வேலை அதிகமாக இருக்குது. 1 மாதம் வேலை செஞ்சு ஓய்ஞ்சிடாதீங்க. இனிதான் வேலை நிறையா இருக்குது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போல வைராக்கத்தை ஊட்டி வளர்க்கும். வைராக்கத்துக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியம். தானியேலை போல ஜெபத்திலே வைராக்கியம். என்ன வந்தாலும் ஜெபமான கற்றுக்கொடுங்க. ஆண்டவர் பேசுறத எப்படி பேசுறார் அதை கற்றுக் கொடுங்க. சபைக்கு கூட்டி வந்து சபையில எப்படி ஆராதிக்கணும் கற்றுக் கொடுங்க, எப்படி துதிக்கணும் கற்றுக் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் எத்தனை வயசு ரட்சிக்கப்பட்டேன்? சரி, அந்த டேட் தெரியும், ஏறு சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் வாலிபனாக இருந்த காலத்தில் தான் நான் சபைக்குள்ள போறேன். பிறக்காத நிலையில் தான் இருக்கிறேன். போகிறேன், அங்கே பார்க்குறேன், சபைக்கு போகிறேன், என்ன சரின்னு தெரில. ஆண்டவர் காட்சி கொடுத்துட்டாரு. நான் தான் மெய்யான தேவன் சாட்சி கொடுத்துட்டாரு. நானா சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு சர்ச்சுக்கு. அங்கே போயிட்டு என்ன சரி தெரியல. உள்ளே போகிறேன், எல்லாம் அப்படி பண்ணுறாங்க, நானும் இப்படிங்கினேன். எல்லாம் முழங்கால் போட்டாங்க, நானும் முழங்கால் போட்டேன். அங்கே உள்ள விசுவாசிகள் ஜம்மனை போட்டு உட்காந்துருந்தா நானும் இது வரைக்கும் ஜம்மனை போட்டு தான் இருந்திருப்பேன். சபைக்கு வந்த முழங்கால் போட பழகி கொடுங்க. பக்கத்தில் சொல்லு, சபைக்கு வந்த முழங்கால் போட பழகி கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம். அங்கே உள்ள விசுவாசிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நானும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். போனோடனே பார்த்தேன், என்னென்னமோ சொல்கிறாங்களே, அல்லேலூயா அல்லேலூயா. நான் அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி என்ன செய்யணும், வளர்க்கணும் பிள்ளைகளை. சபை கூட்டிகிட்டு வரணும். அங்கே சண்டே கிளாஸில் பிள்ளைகள் என்ன செய்யணும், துதிக்க, முழங்கால் போட நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இது தப்பு, இது கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்விதமாக நான் இந்த ராஜாவை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, அந்த பிள்ளைகளை நம்ம வளர்த்து எடுக்க வேண்டும், ராஜாவாக வளர்த்து எடுக்கணும். அல்லேலூயா. எந்த ஸ்டாண்டர்டுக்கு நடத்தணும், எந்த ஸ்டாண்டர்டில் வளர்க்கணும், ராஜகுமாரனாக வளர்க்கணும், ராஜாவாக வளர்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்ற எதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அவர்களை ஞானத்தில் வளர்க்கணும், கல்வியில வளர்க்கணும், புத்தியில வளர்க்கணும், எல்லாவற்றையும் திறமைகளில் என்ன செய்து கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் அப்போவே அவர்களை வளர்க்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் ரொம்ப உலக காரியங்களை நல்லா கற்றுக்கொண்டவங்களும், வித்தைகளை கற்றுக்கொண்டவர்களும், நிர்வாகத்தை கற்றுக்கொண்டவர்களும், நேர்மை கற்றுக்கொண்டவர்களும் இப்படி இருப்பாங்க. அதே போல நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சகலத்தையும் கற்றுக் கொடுத்து நடக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ராஜாவை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்ம கை. பக்கத்து நம்ம கையில் தான் பொறுப்பு இருக்குது. ராஜாவை வளர்க்கணும், ராஜாவை வளர்க்கணும், ராஜாவை வளர்க்கணும், ராஜாவை வளர்க்கணும், ராஜாவாகவே வளர்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ராஜாவை போலவே வளர்க்கணும்.
ராஜாவை போலவே வளர்க்கணும், பிச்சைக்காரன் மாதிரி நடத்திடக்கூடாது, அது யாரோ ஒருத்தர் போல நடக்கக்கூடாது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு பிள்ளைகள் நினைத்து கொள்ள வேண்டும், நாம் நடத்த வேண்டும். அப்புறம் அவரை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். சின்ன வயசுல ராஜாவை ஏற்படுத்திட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. ராஜா அவசியமா இருக்கிறது, மோசமான நிலையில் இருக்கிறது, தேசம் மோசமான அத்தாளியின் ஆவி பயங்கரமா கிரியை செய்கிறது. இந்த அத்தாளி ஆவியை மேற்கொண்டு உண்மையாக அந்த தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் ஆள வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அவர் நினைத்தார்கள், ராஜாவாக அவனை ஏற்படுத்தினார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அதை குறித்து தான் 23ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். 2 நாளாம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எப்படி அவரை 7ஆம் ஆண்டிலே அவரை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னார். அதுக்கு ஏகப்பட்ட ஆயத்தம் அங்கே நடத்தினது. அன்றைக்கு இந்த காரியத்தை செய்தது யார் என்று சொன்னால் யோய்தா என்ற அந்த ஆசாரியர். அவர் அந்த குறிப்பிட்ட நாளிலே ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவர் ராஜாவாக ஏற்படுத்தும் போது, அபிஷேகம் பண்ணும் போது, அவருக்கு கிரீடத்தை வைத்து அவரை உட்கார வைக்கும் போது ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த செய்தி நடக்கும் போது என்ன நடக்கும் சொன்னா, அத்தாளியால் சும்மா விட மாட்டாங்க. அவளுக்கு நீஸ் போச்சுன்னு வச்சுங்க, நடக்கிறது வேற. ஆனால் அந்த ராஜாவாக அவ ஏற்படுத்துவதற்கு தேவனுடைய ஆலயத்தில் பல அடுக்கு பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்து, பல அடுக்கு பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்து, ஆள் மாத்தி 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 அங்கே பாதுகாப்பு, ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அவர் ராஜாவாக ஏற்படுத்துவதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க, ராஜாவை உடன்படிக்கை பண்ண வைத்து அவருடைய கையில வேதாகமத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறாங்க, ராஜாவாக அவர் கிரீடத்தை என்ன செய்கிறார்கள், அவர்கள் சூட்டுகிறார்கள். 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேலே வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உடன்படிக்கை அந்த புஸ்தகம் கையில கொடுத்து உடன்படிக்கை பண்ணி அவனை ராஜாவாக ஏற்படுத்த, எல்லா பிள்ளைகளுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. ஒரு நாள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் இந்த ராஜாவாக ஏற்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதா. அப்போ எப்படி ராஜாவாக ஏற்படுத்துவதுன்னு சொன்னா, அதுக்கு அந்த சின்ன வயதா இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் முன்பதாக அவர் உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ராஜாவாக நீதியாக நேர்மையாக கர்த்தருக்கு பயந்து நான் நடப்பேன், நான் தேசத்தை எந்த விதமான என்னுடைய சுய விருப்பப்படி நடப்பாதபடி தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நான் என்ன செய்வேன், இந்த தேசத்தை நான் ஆளுக்கு செய்வேன், நடத்துவேன் என்ற நிலைகளிலே அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அவர் சில உடன்படிக்கை பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தி ராஜாவாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்போ ஞானஸ்நானமானது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்னா அந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். எப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் இந்த சீஷத்துவத்திலே நடத்தப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிற நாள். அன்றைக்கு தான் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக மாறுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்றைக்கு தான் அவர்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்த்தப்படுகிறதான
ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என்ன கிடைக்குன்னு சொன்னா ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை பண்ணப்படும் போது தான். கைவித்து எல்லாம் சொல்லுவோமா? நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணும்? ராஜாவாக்கணும், ராஜாவாக்கணும், ராஜாவாக்கணும். 1105 பிள்ளைகளும் ராஜாவாக்கப்பட வேண்டும். அவர்கள் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும், கிரீடம் சூட்டப்பட வேண்டும், அவர்கள் அந்த இடத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும். அவருடைய யாருடைய பங்கு முக்கியமானது சொன்னா இந்த ஆசாரியனும் அந்த ஆசாரியனுடைய மனைவியும் தான். அவர்கள் தான் அதை செய்தார்கள். இந்த உத்தரவாதம் யாருக்கு சொன்னா? நமக்குத்தான் அந்த உத்தரவாதம், நம்ம தான் செய்யணும். தானா என்ன செய்யாது, வராது. அநேக சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்றேன் பாஸ்டர், நான் ஜோம் பண்றேன் பாஸ்டர். இல்லை, ஜோம் பண்ணணும் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி அவர்களை ஏற்படுத்த வேண்டிய கடமையை நம்ம தான் செய்யணும். அவர்களை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்த வேண்டிய நிலைகளிலே நடத்த வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு என்ன செய்கிறது நமக்கு இருக்கிறது. இது பிள்ளைகளில் ஒருவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, ஒருத்த கூட மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த 1105 பிள்ளைகள் இவ்விதமாக அவர்கள் வரும்போது பரலோகம் என்ன சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீங்கள் நடத்தின பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சத்தியத்தை நடந்து அவர்கள் சீசராக்கப்பட்டு அவர்கள் ஞானஸ்தானம் படுக்கும் போது என்ன செய்ய தெரியுமா? வானம் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன, பரலோகம் என்னமா சந்தோஷப்படும். அந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் பரலோகம் எதிர்பார்க்கிறது. இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி சபைக்குள்ளே கொண்டு வருவதை பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட போது இங்கே ராஜா வாழ்க ராஜாவால் ஒரு கம்பீர சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்குது. அத்தாலியால் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறார், பார்க்கிறார், அக்கிரமம் அக்கிரமம் என்று சொல்லி கூப்பாடு போடுகிறார். ஆசை சொல்ற, அவளை கொலை செய்யுங்க, கொலை செய்யுங்க. அத்தாலியலுடைய ஆவி கொலை செய்யப்பட வேண்டும். இதுவரைக்கும் இந்த பிள்ளைகள் அழிக்கப்படும்படியாக கிரியை செய்ததான எங்கெங்கெல்லாம் அந்த பிள்ளைகளை துரத்தி வரக்கூடிய, இந்த பிள்ளைகளை துரத்தி வரக்கூடிய, பாவம் செய்ய வைக்கிற, அக்கிரமம் செய்ய வைக்கிற, அவளுக்கு தீவு செய்யப்படுகிறதான இந்த அத்தாலியன் ஆவி அழிக்கப்பட வேண்டும். நம்ம செய்த முடியும். எந்தெந்த விதங்களிலே இந்த அத்தாலியின் ஆவி அந்த பிள்ளைகளுக்கு தீமை செய்ய தொடர்கிறதோ அவைகள் எல்லாம் இனம் கொண்டு ஜெபத்திலே கட்டி அழித்துப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படும்? காப்பாற்றப்படும். அல்லேலூயா. இவ்விதமாக ராஜாக்களாக நம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்த வேண்டும், ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையின் மூலமாக. ஆமென். எத்தனை பேர் செய்திருவீங்க? எத்தனை பேர் செய்திருவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜாவாக ஏற்படுத்தினால் மாத்திரம் போதாது, அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மென்டராக, வழி நடத்தக்கூடியவராக, ஆலோசனை கொடுத்து நடத்தக்கூடியவராக ஒவ்வொரு விசுவாசியும் நாம் இருக்க வேண்டும். இவனுக்கு ஒரு அருமையான மென்டர் இருந்தார். அவர் தான் யாருன்னு சொன்னா இந்த யோகிதா என்றதான ஆசாரியர். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து அவருக்கு நல்வழியை காண்பித்து அதனை போதித்து நடத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு மென்டராக நம்முடைய வாழ்க்கை முழுவதையும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதவி செய்யறதா இருக்கணும். நம்ம லைஃப்பை என்ன செய்யணும், அதில் கவனித்து இந்த பிள்ளைகளின் இடத்துல லைஃபு லாங்காக அதை நடத்திட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. அந்த 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நல்லா கவனிங்க. யோய்தா என்ற ஆசாரியன் இருக்கும் வரைக்கும் இவன் என்ன செய்கிறான் பாருங்க. யோசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு ஒரு மென்டர் இருந்தார், அவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், அவனை நடத்தக்கூடியவர் இருந்தார், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தார். அந்த நல்ல தகப்பன் அவர் கர்த்தருக்கு பயந்தவராக
கர்த்தருடைய சித்தத்தை நடத்தக்கூடியவராக, அவர் அற்புதமாய் நடத்தக்கூடியவராக இருந்தபடியினாலே அவர் இருந்த காலங்கள் வரைக்கும், இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை அவன் செய்தான். அப்போ நீங்க எப்படி சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு மென்டரா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து இந்த பிள்ளைகளை நடத்தக்கூடியவர்களா இருக்கவே. ரட்சிக்கப்பட்டாங்கன்னு விட்டுறக்கூடாது, ரட்சிக்கப்பட்டாங்க விட்டுறக்கூடாது, சபைக்கு வந்துட்டான்னு விட்டுறக்கூடாது. அவர்களை கண்காணித்து தேவையான நேரத்தில் தேவனுடைய ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்த வேண்டும். அவள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் அவளுக்கு வேத வசனத்து மூலமாக ஆலோசனை கொடுத்து அவளுக்காக ஜெபித்து அவரை நடத்தி கொண்டே இருக்கவே 40 ஆண்டுகள் அவன் ராஜாவாக இருந்தான். ஆனா இந்த யோய்தா என்ற ஆசாரியருக்கும் அவனுக்கும் இடையான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அந்த ஆசாரியனாகிய யோய்தாவுக்கும் இந்த யோசியா என்றதான ராஜாவுக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எப்படி துண்டிக்கப்பட்டது? அவர் வயசாச்சு இறந்து போயிட்டார். அவருக்கும் இருக்குதான உறவு என்ன செய்யப்பட்டது? ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் இவன் சிந்தனை எப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, கர்த்தருக்கு பிரியமான ராஜாவாய் இருப்பது எப்படி, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வது எப்படி, கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வாழ்க்கை வாழ்வது எப்படி, கர்த்தருக்கு பிரியமானபடி நிர்வாகம் செய்வது எப்படி என்றதான சிந்தனை இருந்தது. வழி பிரச்சனை இல்லாம போது அது அவனுடைய வாழ்க்கை ஆசுவாதமாக இருந்தது. நல்ல விளைங்க, கர்த்தருக்குள்ள நடக்கிற வரைக்கும் நம்ம ஆசுவாதமா இருப்போம். கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசுவாதமா இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆசுவாதமா இருப்பாங்க, கர்த்தருக்குள்ள ஆசுவாதமா இருப்பாங்க. ஆனால் இங்கே யோய்தாவுக்கும் யோசியாவுக்கும் இடையில தானே உறவு துண்டிக்கப்பட்டது சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே. ஆனால் அங்கே ஒரு உபத்துவம் ஒன்று நடந்தது. என்னவென்று சொன்னால், இங்கே 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். யோய்தா மரணமடைந்த பின்பு, யோய்தா மரணமடைந்தார், யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். கவனிங்க, யூதாக்களின் ராஜாக்கள் வந்தார்கள். அவருக்கு முன்னாடி எப்படி முகங்கோப்புற விழுகிறாங்க. பிரபுக்கள் வருகிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஏற்கனவே இவனுடைய தகப்பன் நடந்த வழிகளிலே நடந்து தேசத்தை தீட்டுப்படுத்தி அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள். இப்ப எல்லாம் வர்றாங்க, காப்பாற்றி வளர்த்து ராஜாவாக்கி உருவாக்கி கொண்டிருந்த அந்த மென்டராகி ஆவிக்குரிய தகப்பனுக்கும் இவனுக்கும் ராஜாவுக்குள்ளதான உறவு துண்டிக்கப்பட்ட போது இவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு ஆவிக்குரிய தகப்பனை தேர்ந்தெடுத்து அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய வாழ்க்கையிலே அவர் மூலமா ஆலோசனை பெற்று நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்யறா பாருங்க, அங்கே எப்படா அவருக்கு இவருக்குள்ள உறவு துண்டிக்கப்படும் என்ற நிலைகளிலே காத்திருந்தது போலவே அந்த யூதாக்குடைய பிரபுக்கள் வருகிறார்கள், வந்து அவனை தாழ விழுறாங்க. ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆவிக்குரிய தகப்பன்மார் அன்போடு கணிந்து கொள்வார்கள், திருத்துவார்கள், சீர்திருத்துவார்கள், பயிற்சி கொடுப்பார்கள், அவர்களை நடத்துவார்கள். ஆனால் இந்த மற்றவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, அவருக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி பிரியப்படுத்தி அழிவின் பாதையிலே நடத்தி கொண்டு போவார். அதை தான் அவர்கள் செய்தார்கள். என்ன செய்தாங்க? அவருடைய தகப்பன் செய்த எல்லா பாவ வழிகளிலும் அவனை நடத்தினார்கள். நம்ம பிள்ளைகள் எப்பொழுதும் தவறான நபர் கையில மாட்டக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம பிள்ளைகள் தவறான நபரோட கையில சிக்கிடக்கூடாது, கவனமா இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் தாயா இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மால முடியலைன்னு சொன்னா ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனை ஏற்படுத்த வேண்டும்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை செய்தான். நடந்தது என்னன்னு சொன்னா, ஐயோ, சொல்ல முடியாத நிலைகள் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், அங்கே தேவனுக்கு கோபமூட்டக்கூடிய நிலைகளிலே அவன் தவறான வழிகளிலே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு, நீ போற வழி சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஒரு அளவுக்கு மேல போயிட்டாக்க யார் சொன்னா கேட்க மாட்டாங்க. யார் சொன்னா கேட்க மாட்டாங்க. தேவன் நேரம் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு ஆண்டவர் இந்த யோசியாத்தை. ஆனா அவன் என்ன செய்கிறான்னா, இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆசாரியனுடைய மகன் மேலே வந்து ஆவி என்று பேசுறாரு. கர்த்தர் பேசுறாரு, நீங்க ஏப்பா கற்பனையை மீறி நடக்கிறீங்க, இதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. நீங்க கர்த்தரை விட்டதுனால கர்த்தர் உங்களை கைவிட்டுருவாருன்னு சொல்லி சொன்ன உடனே அவனை கொலை செய்து போடுகிறார். கல்லறிஞ்சு கொள்றான். எவ்வளவு துணிகரம் பாருங்க. அதான் சேரக்கூடாத ஆளோடு சேரக்கூடாது. நம்ம பிள்ளைகளை சேரக்கூடாத ஆளோடு சேர விடக்கூடாது. இருந்தால் அவங்க பின்மாற்றத்துக்குள்ள வந்து விட்டால் முன் நடந்த பாவத்தை காட்டிலும் மோசமான நிலைகளில் போகக்கூடிய ஆபத்தில் இருக்கிறது. துணிகரமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது நிமித்தமாய் என்ன நடந்தது, அவனுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது. அவனுடைய மரணம் மோசமா போயிடுச்சு. பின் காரியங்கள் ரொம்ப மோசமா போனதை குறித்து பார்க்க வேண்டும். அதனால தான் வேதம் அழகா சொல்லியிருக்கிறது, நம்ம பிள்ளைகளை சரியா நடத்த வேண்டும். எப்படி நடத்தணும், யார்கிட்ட சொல்ல சேரக்கூடாது, எப்படி நடக்கணும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். நம்மளே ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது. தேவனை காண்பிக்கணும். நம்ம யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் அழகா சொல்லி இருக்கிறது. வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். என்ன செய்ய, யாருடைய ஆலோசனை நடக்க கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவி வழியில் நிற்காத. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. கர்த்தருடைய எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதல்ல இதான் சொல்லிருக்குது, செய்யக்கூடாததை செய்யாத. அடுத்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாய் இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்ப. இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எங்கே யாரோட சேரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கணும், யாரோட சேர்ந்திருக்குன்னு கற்றுக் கொடுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுறதை கற்றுக் கொடுக்கணும், நீதியில் நடக்கிறத கற்றுக் கொடுக்கணும், மறுமை வாழ்க்கை குறித்து கற்றுக் கொடுக்கணும், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதை குறித்து கற்றுக் கொடுக்கணும், கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகள் சரியான விதத்தை நடந்துருப்பார். ஆனால் நான் நினைக்கிறேன், இவர் யோசியா யாரோட சேரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்காம போட்டிருப்பார். நான் நினைக்கிறேன், நான் போனதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வரும், அவங்களோட சேர்ந்துடாதன்னு அவர் சொல்லியிருந்தால் அவன் தப்புவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம் கையில் தேவன் கொடுத்த அத்தனை பிள்ளைகளையும் ராஜாவாக்கா நாம் காப்பாற்றுவோம், வளர்த்தெடுப்போம், ராஜாவாக ஏற்படுத்துவோம். அவர்களை அங்கே அருமையாக வழிநடத்தி தேவனுக்கென்று நாம் காரியங்களை செய்ய கற்றுக் கொடுத்து நடத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாரா. ஆமென். எல்லா எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நானும் யார் என்று சொன்னார், ஆசாரியனாகிய யோய்தா, அவருடைய குடும்பம். நீங்களும் நானும் யோய்தாவுடைய குடும்பத்தை போன்றவர்கள். ராஜாக்களை காப்பாற்ற வேண்டாம். ராஜா குடும்பங்கள் எல்லாம் அநேகரை அத்தாலின் ஆவி கொலை செய்து போட்டது, அழித்து போட்டு விட்டது, தீமை செய்து அழித்து போட்டு விட்டது. இன்றைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படியாவது காப்பாற்றி, எப்படியாச்சும் வளர்த்தெடுத்து, எப்படியாகும் அவங்க ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி தேவனுடைய அந்த மேலான இடத்தில் அவர்களை கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கத்தக்கதாக நடத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
அவர்களை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாய் இருந்து வழிநடத்தக்கூடியதான ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. கைகள் எல்லாம் உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நான் ராஜாவை காப்பாற்றுவேன், ராஜாக்களை காப்பாற்றுவேன், வளர்த்தெடுப்பேன், அவரை ஞானஸ்நானம் உட்படுத்தி ராஜாவாக ஏற்படுத்துவேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து அவர்களை சரியான விதத்தில் நடத்தி வருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கும். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் பிரியமானதை செய்கிறதுனாலே நீங்கள் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டிடுவார், சமாதானத்தை கட்டிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்றீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ராஜாக்கள் ஆண்டவரே, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, அவர் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, ராஜாக்களாக முடிசூட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, அவர் வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அதை எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜனமாய் எங்களை ஆசீர்வதிக்கப்பா, எங்களை நினைவு கூறுங்க. நாங்கள் நடந்து வந்த வழிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கிருபை எங்கள் எல்லாரும் மேலும் இருப்பதாக. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே எடுப்ப நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை மறவாதே. ஆமென்.